இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எப்படி கொடுக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 43. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And he called unto him his disciples and said unto them, Verily I say unto you, that this poor widow hath cast more in than all they which have cast into the treasury. Mark chapter 12 verse 43. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் ஒரு விதவையை குறித்து சொல்லுகிறார். இங்க நிறைய பேர் காணிக்க போட்டது நம்ம பார்த்தோம். ஆனாலும் இந்த பர்டிகுலரா ஒரு விதவையை குறித்து சொல்றாரு. இவள் தான் அதிகமாய் போட்டாள் அப்படின்னு சொல்றாரு. என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கிறோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எப்படி கொடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோட தேவாலயத்துல இருக்கிறாரு. அப்போ காணிக்கை கொடுக்கறாங்க, அநேகர் காணிக்கை கொடுக்கறாங்க. ஒரு விதவையானவள் கைம்பெண் தங்கிட்ட இருந்த 2 காசை அந்த இடத்துல காணிக்கை கொடுத்ததை நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்பந்தான் இந்த மாதிரியான காரியங்களை இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். நான் என்னைய பத்தி ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல சர்ச்சுக்கு போறப்போ, அதாவது அப்போ என் பொண்ணு மட்டும்தான் இருந்தா, ரொம்ப குழந்தை. ஸோ சர்ச்ல காணிக்க கொடுக்கணும். ஸோ நான் என் ஒய்ஃப் மேபி இருக்கிறதுல ஒரு 10 ருபீஸ் ஆளுக்கு கையில எடுத்துக்கிட்டாலும் அவளுக்கு நான் 10 ரூபா கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, சின்ன குழந்தை கையில உள்ள காணிக்க காசை வச்சு விளையாடுவா, ஏதாவது காமிப்பா, எல்லாத்தையும் காமிப்பா, மத்தவங்க பார்த்து என்னதாவது நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவ கையில கண்டிப்பா 100 இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள காசு தான் கொடுப்பேன். அட்லீஸ்ட் 50 ருபீஸ் ஆகுது அவ கையில இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் நினைப்பேன், ஐயோ 10 ரூபா கொடுத்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஏன்னா பெரியவங்க நம்ம வளர்ந்துட்டோம், மறைச்சு போடுவோம், யாருக்கும் தெரியாது. எனக்கு அன்பானவர்களை, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம யாருக்கு கொடுக்கிறோம், அதை யார் பார்த்துட்டு இருக்கா, இத அநேக நேரத்துல நம்ம மறந்துடுறோம். எப்படி என்னோட அந்த சின்ன மூளையில நான் 10 ரூபா கொடுத்துறேன், அது யாருக்கும் தெரியாது, நான் மறைச்சு உண்டியல்ல போட்டுருவேன். ஆனா என் பொண்ணு விளையாடுறப்போ மத்தவங்க பார்த்துருவாங்க. எனக்கு அன்பானவர்களை, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யாருக்கு நான் மறைக்க முடியாது, நான் எதை கொடுக்கிறேன், எப்படி கொடுக்கிறேன்றத என்னுடைய தேவனுக்கு மறைக்க முடியாது. நான் கொடுக்கறது அவருக்கு தான். ஆனா நம்ம அநேக நேரத்துல சுத்தி இருக்கவங்களை பத்தி தான் கவலைப்படுறோம். இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஆலயத்துல அநேகர் பெரிய பெரிய காணிக்கை கொடுத்திருப்பாங்க, ஈவன் தங்க காசுகளை கூட போட்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தனக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்ட இந்த விதவையுடைய காணிக்கை தான் பெரிது, அவ கொடுத்ததுதான் மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்கலும் பெரியது, அதிகமானது அப்படின்னு. அப்படியானால் தேவன் எதை பார்க்கிறார்? கொடுக்கிற அளவை பார்க்கல, கொடுக்கிறவங்களுடைய பேக்ரவுண்ட பார்க்கல, எவ்வளவு கொடுக்கறாங்க அதை பார்க்கல. மாறாக அவன் எப்படி கொடுக்கிறான். நம்ம இன்றைக்கு நம்முடைய வருமானத்திலோ, நம்முடைய நாம் வைத்திருக்கிற சம்பளத்திலோ, வாட் எவர், நாம கொடுக்கறதை எப்படி கொடுக்கிறோம்? தேவன் 10ல் 1 கொடுக்க சொல்லியிருக்காரு, கொடுத்தாதான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனோட கொடுக்கிறோமா? அல்லது ஒரு விருப்பத்தோட, என் தேவனுக்கு என்னையால முடிந்த காணிக்கையை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட நம்ம கொடுக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொடுக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் என்னுடைய தேவனுக்கு என்னுடையதில் ஒரு சின்ன பங்கு, அவர் எனக்கு தந்ததில், என்னை ஆசீர்வதித்ததில் நான் சந்தோஷத்தோட கொடுக்கிறேன் அப்படின்னு எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, கொடுக்கறதுல எப்போ நாம சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோமோ, தேவன் நம்மை கனம் பண்ணுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க எல்லா நேரத்திலும் தகப்பனே உதாரத்துவத்தோடு கொடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க.
நாங்க எல்லாவற்றிலும் தகப்பனே உமது நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை மாத்திரமே செய்ய எங்களை அதுல வீண் பெருமையா நாங்க வெளிக்காட்ட கூடாது தகப்பனே. ஒருவேளை எங்களுக்குள்ள அந்த மாதிரியான காரியங்கள் இருந்தால் ஆவியானவரே அதை எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை ஜீவ பலியாக இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.